தேர்தல் நெருங்கி வர நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுக்கான தேர்தல் அறிக்கைகளை தயார் செய்வதற்கு குழுக்களை அமைச்சு அதற்கான வேகமான பணிகளை திட்டமிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக தேர்தல் அறிக்கை தான் ஒரு கட்சியினுடைய வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கும்னு சொல்லப்படுது. குறிப்பாக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகளை இடம்பெறுகிறார்களோ அந்த வாக்குறுதிகளை நம்பி தான் மக்கள் வாக்களிப்பது வழக்கம். கடந்த காலங்களில் இருந்த 2 திராவிட கட்சிகளும் அள்ளி வீசுகிற பல்வேறு வாக்குறுதிகளை தந்து அந்த வாக்குறுதிகள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையில் அவர்களுக்கு வாக்களித்து அவங்க ஆட்சி படத்தை அலங்கரித்த வரலாறும் உண்டு. எனவே இந்த நிலையில திமுகவும் தேர்தல் அறிக்கைக்கான குழுவை நியமித்து அதற்கான தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சிறப்பு விஷயங்களை கொண்டு வரலான்ற முனைப்பை எடுத்து வர அதே நிலையில அதிமுகவும் தேர்தல் குழுக்குன்னு ஒரு குழுவை அமைச்சு அதில் புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா பெண்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த மானிய தொகையை இரட்டிப்பாக்கி அறிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கான ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம் என்பதான அறிவிப்பையும் தெரிவிச்சிருக்காரு. ஆண்களுக்கும் இலவசமா பஸ்ல பயணம் செய்து கொள்ளலாம், இப்படி திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. இதெல்லாம் சும்மா சாம்பிள் தாங்க, இன்னும் முக்கியமான சில அறிவிப்புகள்லாம் இருக்குங்க அப்படின்ற செய்திகளும் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் 2 திராவிட கட்சிகளும் வேகமாக தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளில் என்னென்ன புதிய அம்சங்களை சேர்க்கலாம், அந்த சேர்க்கக்கூடிய அம்சங்கள் எப்படி மக்களை போய் சென்றடைதோ அதுதான் நமக்கு வாக்கு வங்கியாக மாறும் என்பதான நம்பிக்கையில் செய்துட்டு இருக்கிற இந்த நிலையில் தாவேகா தன்னுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான ஒரு புதிய யுக்தியை கையாண்டிருக்காங்க. அது என்ன புதிய யுக்தினா, மக்கள் நடமாட்டம் உள்ளக்கூடிய பொது இடங்களில் ஒரு பாக்ஸ் ஒன்று வைக்க போகிறாங்களாம். பெட்டி மூலமாக பொதுமக்களிடம் பல்வேறு விதமான கருத்துக்களை கேட்டு அது விண்ணப்பமாக பெற போகிறாங்க. குறிப்பாக மீனவ சமுதாயத்தினர்கள், விவசாயிகள், வர்த்தகர்கள், இப்படி பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கிட்ட இருந்தெல்லாம் அவங்களுடைய கருத்துக்களை பெற்று என்னென்னலாம் மக்களுக்கு தேவையாக இருக்குது, என்னென்னலாம் இப்போத்துடைய காலத்தின் அவசியமாக இருக்குது, எதையெல்லாம் கொடுக்க முடியும் இயல்பாக, சும்மா வாக்குறுதியை அள்ளி வீசிட்டு அது ஆட்சிக்கு வந்த பிறகும் அதிகாரத்துக்கு வந்த பிறகும் கொடுக்க முடியாமல் போச்சுன்னா மக்களை ஏமாற்ற மாதிரியான ஒரு நிலை வந்துடக்கூடாது என்பதில் தாவேகா கட்சியினர் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. முதல் தேர்தல் காலத்தை அவங்க சந்திக்கிற இந்த நிலையில் மிக திட்டமிட்டபடி மிக அழகாக வாக்காளர்களையும் திருப்திப்படுத்தணும். அதே போல் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தேர்தல் அறிக்கை தான் கட்சியினுடைய கதாநாயகனாக விளங்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரப்போகிற தேர்தல் களத்தில் பெரும்பாலான கட்சிகள், அதாவது ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருக்கலாம், இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளாக இருக்கலாம், இனி தேர்தலை சந்திக்கக்கூடிய பல கட்சிகளும் கூட இந்த ஆண்டு தேர்தல் களத்தில் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களை கொடுப்பதில் முழு கவனம் செலுத்தி வருது. தாவேகாவும் சிறப்பான சில திட்டங்களை வகுத்து கொண்டிருப்பதாகவும் நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. தாவேகா கட்சியினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூரில் வருகிற 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிலையில அந்த கூட்டத்தில் பல்வேறு விதமான அறிவிப்புகள், தேர்தல் அறிவிப்புகளாக வெளிவரக்கூடும் எனும் எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலுங்க 2026 தேர்தல்களும் மிக அழகாக நேர்த்தியாக மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பல விஷயங்களை உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கைகளை தயாரிக்கும் பணிகளில் எல்லா கட்சிகளும் வேகமாக இருக்காங்க. என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு என்னெல்லாம் செய்ய போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.